ஏதோ ஒன்று கொடுத்தானுங்கன்னு நினைக்கிறேன். காய் ஸ்டாப்பு கொடுத்துட்டாங்க. 2500 டைம் நம்மளுக்கு மிச்சங்க. ஒரு பேண்ட் வந்து விழுந்துருச்சு. இது விழு நான் எதிர்பார்க்கவே இல்லை. நம்ம ஐடி இன்றைக்கி லக்கு தாங்க. லக்கு தான் சொல்லும் போது இன்னொரு பேண்ட் கொடுத்துட்டாங்க. என்னடா நடக்குது இங்கே? சோலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு லூசிஃபர் கேமர். நம்ம இன்றைக்கான வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ஏஞ்சலிக் பேண்ட் ரிங் ஈவெண்ட் வந்து வந்துருச்சு. அதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம 4 மணிக்கு இந்த வீடியோ வந்து ஸ்பின் பண்ணுறோம். ஸோ இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட எவ்வளோ டைமண்ட் செலவு பண்ணியிருக்கோம், எவ்வளோ டைமில் வந்து பேண்ட் எடுத்துருக்கோம், மொத்தம் பார்த்தீங்கன்னா 3 பேண்ட்டுமே எடுத்தாச்சு. ஸோ அது எவ்வளோ டைமில் எடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ரைட்டு காய்ஸ், வீடியோவில் பார்த்துக்கு முன்னாடி ஒரே ஒரு லைக்கை போட்டு வாட்ச் பண்ணுங்கள். ஸோ இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் நோட்டிஃபிகேஷன் ஆளில் போட்டுங்க. அப்போ தான் நம்ம இந்த மாதிரி லீக்ஸ் அப்டேட் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸ்பின் பண்ணி போகிறதுமே உங்களுக்கு வந்து மிஸ் பண்ணாமல் நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஸோ வாங்க நம்ம ஃபஸ்ட்டு நேற்று நைட்டுக்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஐடி வந்து பாட் ஐடி மாரி மாற்றியாச்சு. கன் ஸ்கின்னு, ட்ரெஸ்ஸு எல்லாமே அன்எக்யூப் பண்ணிட்டு எல்லாம் ஒரு பாட் ஐடி மாரி கிரியேட் பண்ணி செட் பண்ணி வச்சுங்க. ஸோ இதுவும் ஒரு ட்ரிக்கு தான். ஒரு புதுசாக ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணோம்னா எப்படி இருக்குமோ அதேமாரி மாற்றிக்கங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காலைல 4 மணிக்கு எழுந்த உடனே உள்ளே போய்ட்டு ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ பார்த்தீங்கன்னா கிளியர் கேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 முறை கொடுத்துட்டேன். கிளியர் கேட்சும் கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கோல்டு ராயல், வெப்பன் ராயல்லாம் சென்டரில் நிறைய போட்டிருப்பேங்க. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் வீடியோவில் வந்து ஸ்கிப் பண்ணிட்டேன். அதெல்லாம் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு டைமிங் வந்து அதிகமாக போகும். இதுவே பார்த்தீங்கன்னா 12 நிமிஷம் அப்படி வருது. ஸோ நான் வந்து வவுச்சர்ஸ் வந்து இப்போ மிஸ்ஸி ஷாப்பில் கொடுத்துருந்தாங்க பார்த்தீங்கன்னா, அந்த 5 வவுச்சர்ஸ் வச்சு தான் நான் வந்து ஃபஸ்ட்டே ஸ்பின் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ ஃபஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நமக்கு உள்ளே என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். ஆல்ரெடி நம்ம 250 டோக்கனுக்கு டாப் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபீமேலுக்கான டாப்புமே 250 டோக்கன் கொடுத்துருக்காங்க. அது வந்து அவ்வளோ ஒர்த்து கிடையாது. ஸோ மற்றபடி மீதி 2 பேண்ட்டுமே 200 டோக்கன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கோல்டு வவுச்சர்ஸ் ஒரு 10 ஸ்பின்னு, டைமண்ட் வவுச்சர்ஸ் ஒரு 10 ஸ்பின் போட்டாச்சு. போட்டு அதுக்கப்புறம் அந்த வவுச்சர்ஸையும் ஃபஸ்ட்டு ஸ்பின் பண்ணிட்டோமா 5. உங்களுக்கு என்னென்ன ட்ரிக்கெல்லாம் தெரியுமா மொத்தமே காலையில் ஒரு 5 மணிக்கு ஸ்பின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே வந்துடுங்க. ஃபஸ்ட்டு ஸ்பின் போடுறத ஒரு 5 ஸ்பின் போடுவோம். 5 ஸ்பின் போடும்போதே கிளிக் பண்ணிட்டு போடுவோம். இந்த ஈவெண்ட் எனக்கு தெரிஞ்சு ஸ்கேம் ஈவெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு தான் நானும் நினச்சேன். பட் ஆனால் ஸ்கேமில் எதுவும் பண்ணலை. ஸோ ஓகே, பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபஸ்ட்டு 5 ஸ்பின் ஒரு 5 வவுச்சர்ஸ் வச்சு ஸ்டார்ட் பண்ணுவோம். வவுச்சர்ஸ் வச்சு ஸ்டார்ட் பண்ணும்போது டோக்கன் 2 2 2 1 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 8 டோக்கன் கொடுத்துருக்காங்க. ஆரம்பமே அமக்கலமாக தான் இருக்குது. ஸோ பார்ப்போம் இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது. மொத்தம் பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட 1539 டைமண்ட் இருக்குது. நமக்கு வந்து எவ்வளோ டைமண்டில் வந்து இந்த பேண்ட்டு கொடுக்குறாங்க அப்படின்னு பார்ப்போம். ஸோ நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் ஒரு பேண்ட்டாவது எடுப்போம். ஸோ அது வரைக்கும் நம்ம விழுந்தால் லக்கு, இல்லைனா எக்ஸ்சேஞ்ச் பண்ணி எடுப்போம். ஸோ எனக்கு பொறுத்த வரைக்கும் நான் ஸ்கை ப்ளூ வரும்னு எதிர்பார்த்தேன். ஆனால் பார்த்தா ஸ்கை ப்ளூ வரல. சரி ஓகே, இருக்கிறதாச்சும் எடுத்து போடுவோம். அதாவது கலெக்ஷனுக்கு யூஸ் ஆகும். ஏன்னா நான் வந்து இப்போ இதுக்கு முன்னாடி எதுவும் ஏஞ்சலிக் பேண்ட் என்கிட்ட இல்லை. இப்போ தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் எடுக்க போகிறேன். ஸோ இப்போ போட்ட 5 ஸ்பின்னில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ டோக்கன் கொடுத்துருக்கான்? 8 டோக்கன். மறுபடியும் 8 டோக்கனு. 8 16 டோக்கன் 2 ஸ்பின்னுக்கு. 90 டைமண்டுக்கு 8 டோக்கன் ஓகே, ஒர்த்து தாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு 5 ஸ்பின்னு, 5 இல்லை ஒரு ஸ்பின் தான் போட்டிருக்கேன். 2 டோக்கன் கொடுத்துருக்கானுங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மீண்டும் ஒரு 5 ஸ்பின் கொடுப்பானுங்களா 2 1 1ன்னு கொடுத்து இப்போ கம்மி பண்ணிட்டானுங்க. 6 டோக்கன் தான் கொடுத்துருக்கானுங்க. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம், எதனா ட்ரிக் யூஸ் பண்ணணும் பார்ப்போம். இருங்க, மறுபடியும் ஒரு 5 ஸ்பின் போட்டிருக்கோம். இப்போ டோக்கன் எனக்கு தெரிஞ்சு கொடுத்துருக்கானுங்கன்னு நினைக்கிறேன். 3 2 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கானுங்க. ஆனால் நிறைய இடத்துல நான் ஸ்கிப் பண்ணிட்டுருப்பேன். சரி வந்து டைமிங் வந்து ரொம்ப லென்த்தாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோல்டு வவுச்சர்ஸ் ஒரு 10, டைமண்ட் வவுச்சர்ஸ் ஒரு 10. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா எனக்கு கோல்டு வவுச்சர் ஸ்பின் பண்ணுறதுக்கு கோல்டே கிடையாது. அந்த அளவுக்கு வரைக்கும் நான் சுற்றிட்டேன். அந்த மாதிரி ஆகிப்போச்சு எனக்கு காலையில் 4 மணிக்கெல்லாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஒரு 5 ஸ்பின் போடுவோம். கொடுப்பானுங்களா. இந்தாங்க டோக்கனு கம்மியாக கொடுக்குறானுங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே. ஏன்னா டைமண்ட் வர நம்மக்கிட்ட 1500 டைமண்ட் தான் இருக்குது. சரி பார்ப்போம் என்ன கொடுக்குறானுங்கன்ட்டு. இந்த 10 வவுச்சர்ஸ் ஆச்சு கொடுங்கடா. நான் ஒன்றாவது எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு ஓடி போயிடுறேன். 2 2 2ன்னு கொடுத்துருக்கானுங்க. ஒரு 8 டோக்கன் கொடுத்துருக்கானுங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம் 8. என்ன 8 கொடுக்குறானுங்களே. ஒரு 9 10 12 அப்படின்னு வந்தால் கூட கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஓகே, இந்த வாட்டி கொஞ்சம் கொடுத்துருக்கானுங்கன்னு நினைக்கிறேன். 14 டோக்கன் கொடுத்துருக்கானுங்க. ஓகேப்பா, மனசாரதில் இருக்குது. அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு 5 ஸ்பின்னு. 5 ஸ்பின்னில் எவ்வளோ டோக்கன் கொடுத்துருக்கான்? 7 டோக்கன் கொடுத்துருக்கான். 7 ஒரு 14. ஓகே, 21 டோக்கன். இப்போ என்னடா விழுந்துச்சு? இப்போ 8 டோக்கன் கொடுத்துருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு 8ல் தான் லக் இருக்குன்னு நினைக்கிறேன். சரி வாங்க மறுபடியும் கிளியர் கேட்சை வடிச்சிட்டு வந்துடுவோம். ஒரு 5 வாட்டி கிளியர் கேட்சை வடிச்சிட்டு அதுக்கப்புறம் வவுச்சர்ஸ் ஒரு 10 ஸ்பின் போடுவோம். போட்டால் அப்பயாச்சும் கொடுக்குறானா பார்ப்போம். நான் நைட்டே பார்த்தீங்கன்னா மொத்தமே பாட் ஐடியாக மாற்றிட்டேன். ஸோ அந்த பேனர் அவதார் மட்டும்தான் மாற்றலை. இந்த 5 ஸ்பின்னில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஓரளவுக்கு கொடுத்துருக்கான்னு நினைக்கிறேன். மறுபடியும் 8 டோக்கனு. 8 கொடுத்தா நம்ம என்ன பண்ணுறது ஒன்றும் புரியலையே. இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா இந்த வாட்டியும் அவள் தான் கொடுத்துருக்கான்னு நினைக்கிறேன். ஏன்னா 8 தாங்க கொடுக்குறேன். ஆனால் சத்தியமாக நான் ஸ்பின் பண்ணும்போது கூட பார்க்கல 8 கொடுப்பான் அப்படின்னு சொல்லிட்டு. நான் பாட்டு கண்ணை மூடிட்டு சுற்றிட்டு இருக்கிறேன். சரி கொடுப்பானா அப்படின்னு சொல்லிட்டு இப்பயும் 8 தான் கொடுத்துருக்கான். மறுபடியும் ஒரு 5 ஸ்பின்னு. இதில் வந்து ஒரு 3 2ன்னு கொடுத்துருக்கான்னு நினைக்கிறேன். டோக்கன் வைஸ் 10 டோக்கன் கொடுத்துருக்கான். ஓகே, 90 டைமண்டுக்கு ஒர்த்து தாங்க. மறுபடியும் ஒரு 5 ஸ்பின்னு. 5 ஸ்பின்னுக்கு எவ்வளோ கொடுக்குறான்? இல்லை ஒரு ஸ்பின் தான் போட்டிருக்கேன். 20, அதாவது 2 டோக்கனும் ஒரு டோக்கனும் கொடுத்துருக்கான்னு நினைக்கிறேன், கவனிக்கலை. அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு 5 ஸ்பின் போட்டிருக்கோம்.
5 ஸ்பின்னுக்கு 9 டோக்கன் கொடுத்துருக்கான். 130 டோக்கன் மொத்தமே நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ இதில் நான் ட்ரிக் இருக்குது, நான் சொல்கிறேன் என்னன்ட்டு பாருங்கள். மறுபடியும் ஒரு 5 ஸ்பின் போட்டதில் ஒரு 7 டோக்கன் கொடுத்துருக்கான். பரவாயில்ல, அப்படியே டோக்கன் வைஸ் கொஞ்சம் நல்லா தான் கொடுக்குறான். 199 டைமண்ட் 2 ஸ்பின் தான் பண்ண முடியும். ஒரு ஸ்பின் 20 ஸ்பின்னுக்கு 138. ஒரு 5 ஸ்பின் போடுவோம். 5 ஸ்பின் போட்டால் எதை கொடுக்குறான்னு பார்ப்போம். ஓ இல்லையே, ஒரு பேண்ட் கூட கொடுக்கலங்க. 1100 டைமண்ட் நாமம் போட்டாங்க நம்மளுக்கு. அச்சோ அவ்வளோதான். லாஸ்ட்டு 5 ஸ்பின்னு போச்சுரா. 7 டோக்கன் தான் கொடுத்துருக்கான். வரேன்டா, டாப் அப் பண்ணிட்டு வந்துட்டேன். மறுபடியும் ஒரு 1000 ரூபாய்க்கு மந்த்லி தான் போட்டு வந்திருக்கேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மறுபடியும் நம்ம சுற்றுவோம். இந்த க்ரீனுக்கு 200, ரெட்டுக்கு 200, டாப்புக்கு மட்டும் 250. ஸோ நம்மகிட்ட சுகுணா வவுச்சர்ஸ் வந்து இருக்குது. நான் அதை அப்படியே எக்ஸ்சேஞ்ச் பண்ணாமே வச்சுருக்கேன். போய் ஃபஸ்ட்டு நம்ம அதை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுவோம். அதை எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுக்கு போனோம்னா நம்ம வந்து வவுச்சர்ஸாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா டோக்கன் எடுத்தோம்னா நம்மளுக்கு கொஞ்சம் லக்கு கிடைக்காது. வவுச்சர்ஸாக கன்வெர்ட் பண்ணிக்கணும்னா ஒரு 15 டோக்கன் கிடைக்கும். அதாவது ஒரு 3 முறை ஸ்பின் பண்ணுற மாதிரி வரும். ஓகே, அது வந்து ஒரே ஒரு டோக்கன் மட்டும் எக்ஸ்சேஞ்ச் பண்ண முடியும். 1 மட்டும் பண்ணிக்கலாம். சுகுணா பண்டல் எடுக்கிறதுக்காண்டி வச்சுருந்தேன். ஸோ பரவாயில்ல, எனக்கு அதை விட இதுதான் இப்போ எனக்கு முக்கியம். அதனால் நான் வந்து மொத்தமே கன்வெர்ட் பண்ணிட்டேன். ஸோ வாங்க போயிட்டு சுற்றுவோம். ஒரு 5 ஸ்பின்னா ஒரு ஸ்பின்னு டோக்கன் கொடுத்துருக்கான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஒரு ஸ்பின் தான் நினைக்கிறேன். ஒரு ஸ்பின் தான் போட்டிருக்கேன். நான் 2 டோக்கன் கொடுத்துருக்கேன். இப்போ வாங்க நம்ம எவ்வளோ ஸ்பின் போடுவோம். ஒரு 5 ஸ்பின் போடுவோமா? 5 ஸ்பின் போட்டோம்னா எவ்வளோ கொடுத்தானுங்க? 8 டோக்கன் கொடுத்துருக்கானுங்க. இந்த 8லேயே வச்சுருக்கானுங்க 164 டோக்கனு. இன்னொரு 5ங்க, அகைன் 5 க்ரீன் கலர் கொடுத்துட்டாங்க. இப்போ தாண்டாப்பா கொஞ்சம் ஆறுதலாக இருக்குது. க்ரீன் கலர் மெயிலுக்கான பேண்ட் தாங்க கொடுத்துருக்கான். பார்க்க நல்லா தாங்க இருக்குது. அதெல்லாம் நான் உங்களுக்கு லாஸ்ட்டாக வந்து போட்டு காட்டுறேன். ஸோ அகைன் ஒரு 5 ஸ்பின் பண்ணுவோம். 1019 டைமண்ட் இருக்குது. மொத்தமாக இறைப்போம், உங்களுக்காக தான் எல்லாமே. ஒரு ஸ்பின்னுக்கு டோக்கன் மட்டும் கொடுத்துருக்கான். 171 டோக்கன் இருக்குது. ஆனால் நம்மளுக்கு இன்னும் 2 பேண்ட் எடுக்கணும்னா கிட்டத்தட்ட 400 டோக்கன் தேவை. ஓகே, ஒரு அகைன் 5 ஸ்பின்னு எவ்வளோ கொடுத்துருக்கான்? 9 டோக்கன் கொடுத்துருக்கான். 180 டோக்கன் இருக்குது. ஸோ அகைன் ஒரு 5 போடுவோம். 800 தான் இருக்குது டோக்கன். 800 டைமண்ட் தான் இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எவ்வளோ டோக்கன் தரான்? 188 கொடுக்குறான். அதாவது 8 டோக்கன் கொடுக்குறான். மொத்தம் 188 இருக்குது. அகைன் ஒரு 5 ஸ்பின்னு. டைமண்ட் வர கம்மியாக இருக்குடா, சீக்கிரம் கொடுத்துருங்கடா, என்னை கதற விடாதீங்கடா டே. 9 டோக்கன் கொடுத்துருக்காங்க. ஒரு 5 ஸ்பின்னுக்கு இந்தமாரி கொடுத்தா விட மனசு கொஞ்சம் ஆறுதலாக இருக்குங்க. பரவாயில்ல, இது விழுனாலும் இது விழுது. 204 டோக்கனு வந்துருச்சு. அகைன் ஒரு 5 ஸ்பின்னு, ஒரு ஸ்பின் தான் போட்டிருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னா 2 டோக்கன் கொடுத்துருக்கான். மறுபடியும் ஒரு 5 ஸ்பின் போடுவோம். கொடுக்குறானா பார்ப்போம். 500 டைமண்ட் தான்டா இருக்குது. அடே கொடுத்துருங்கடா. 8 டோக்கனுங்க, 8லேயே கொடுத்துருக்கானுங்க. 5 ஸ்பின்னு என்ன கொடுக்குறானுங்க? டே 495 டைமண்ட் தான்டா. 6 டோக்கன் தாங்க கொடுத்துருக்கான். 405 டைமண்ட் தான் வீந்துச்சுங்க டாப்பு. இப்போ 250 டோக்கனுக்கு டாப்பு கொடுத்துட்டானுங்க. நமக்கு டைமண்ட் ரொம்பவே மிச்சம். ஸோ இப்போ மொத்தமே பார்த்தீங்கன்னா நான் வந்து 2000 டைம் தான் சுற்றிருக்கேனே. வவுச்சர்ஸ் ஒரு இப்போ 20 வச்சு சுற்றிருப்பேன். ஸ்க்ரீன்ஷாட் ஒன்று எடுத்து வச்சு பாருங்கள். பயங்கரங்க பங்கம். இன்றைக்கி எனக்கு ஐடி ரொம்ப லக்கு போல். இன்றைக்கி 2 கொடுத்தாச்சு. நமக்கு வந்து இன்னும் ரெட்டு மட்டும்தான் இருக்குது. சரி, இருக்கிற டைமண்ட் ஒரு 304 ஸ்பின்னை போட்டுருவோம். கொடுத்தானுங்கன்னா லக்கு, இல்லைனா எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஒரு 90 போட்டாச்சா? எவ்வளோ கொடுத்துருக்கான்? 11 டோக்கன் கொடுத்துருக்கான். 239 டோக்கன் கொடுத்துருக்கான். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா அகைன் ஒரு 5 ஸ்பின்னு கொடுத்துருக்காங்க. 247 டோக்கன் இருக்குது. ஸோ இது பார்த்திங்கன்னா நம்ம எக்ஸ்சேஞ்சு பண்ணிக்கலாம். பட் எனக்கு மனசு கேட்கல. ஒரு 2 ஸ்பின் போட்டுருவோம். விழுந்தால் ஓகே, நமக்கு இன்னொரு ஈவெண்ட்டுக்கு வந்து அந்த யூனிவர்சல் டோக்கன் தேவைப்படும். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா நம்ம வந்து போடுவோம். ஒரு 5 ஸ்பின் போடுவோம். விழுதா கொடுக்குறானா இல்லைங்க டோக்கன் கொடுத்து ஏமாற்றிட்டான். 7 இன்னும் 254 டோக்கனுங்க. செம்மங்க இன்றைக்கி ஐடிக்கு லக்கு. இன்னொரு 5 ஸ்பின்னுக்கும் கொடுக்கல. 8 ஒரே ஒரு ஸ்பின்னில் கொடுக்குறானா? கொடுத்ததே கொடுத்தாலும் ஒரு 100 டோக்கன் கிடைக்கும். இல்லைங்க, 1 தான் கொடுத்தான். ஸோ ஓகே ரைட்டு கைஸ், நம்ம வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணி எடுத்துருவோம். எக்ஸ்சேஞ்ச் பண்ணோம்னா 200 டோக்கன் தான் அந்த ரெட் கலர் பேண்ட்டு. மெயிலுக்கான பேண்ட்டு, நம்மளுக்கு வந்து ஃபீமேல் தேவையில்லை. ஸோ பார்த்திங்கன்னா நம்மகிட்ட இப்போ 2 மெயிலுக்கான பேண்ட் விழுந்துருச்சு. இப்போ ரெட் கலருக்கான மெயில் பேண்ட்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ண போகிறோம். எக்ஸ்சேஞ்ச் பண்ணிடலாமா? எக்ஸ்சேஞ்ச் 200 டோக்கன். கங்க்ராச்சுலேஷன், பயங்கரங்க. 3 ஏஞ்சலிக் பேண்ட்டு வந்த அன்றைக்கே எடுத்துட்டோம். அதுவும் அந்த நிமிஷமே 4 மணிக்கெல்லாம் இந்த கண்டென்ட் உங்களுக்கு ஸ்பின் பண்ணி. பட் நான் இப்போ தான் வாய்ஸ் ஓவர் கொடுத்து போடுறேன். ஸோ அதனால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. பார்த்தா எனக்கு தெரிஞ்சு 3 பேண்ட்டுமே எடுத்தாச்சு. 2500 டைமண்டுங்க மொத்தமாக. 2500 டைமண்டில் வந்து இந்த 3 பேண்ட்டுமே நம்ம கவர் பண்ணிட்டோம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஈவெண்ட் வந்து ஸ்கேம் ஈவெண்ட்லாம் கிடையாது. பட்டு ஆனால் நான் ரொம்ப ஒர்த்துங்க. சில பேருக்கு லக்கில் கொடுக்கலாம், சில பேருக்கு டைமண்டை பிடிங்கிட்டு கொடுக்கலாம். பட் ஒரு ஐடிக்கு எப்படி இருக்குமோ. பட் நான் யூஸ் பண்ண ட்ரிக் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா ஸோ உங்களுக்கு வந்து ஒரு பேண்ட் 1000 டைமண்டுக்குள்ளே கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது.
எவ்வளோ டைமில் கிடச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிடுங்க. ஒரு லைக்கை போட்டு பாருங்கள். ஸோ ரைட்டு காசு, நான் இன்றைக்கான வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கிறேன். இதேமாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ நாளைக்கு உங்களை சந்திக்கிறேன். பை பாய்.